நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவ விடையாற்றி உற்சவம். புஷ்ப பல்லாக்கில் உபயநாச்சியார்களோடு உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. அட்சய திருதியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கருட சேவை. அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயிலில் கடைவள்ளி உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவ விடையாற்றி உற்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதையொட்டி தங்க கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ ராமானுஜரை நீலப்பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து ஸ்ரீ பார்த்தசாரதிக்கு எதிர் சேவையாக நிறுத்தி வீதி உலா அழைத்து வந்தனர். எம்பெருமானார் சுவாமியை கைகூப்பி தொழுதபடி முன்னே செல்ல, பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்தபடி பின்தொடர, வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் உபயநாச்சியார்களோடு உற்சவர் ஸ்ரீ பார்த்தசாரதி உலா வந்து அருளினார். அலங்கார பிரியனுக்கு திருமுடியில் கொண்டை வைத்து அதில் மயிர்பீலியுடன் சூரிய சந்திர பதக்கங்களும் முத்துச்சரங்களோடு கலிங்கத்திராயும் நிறுத்தி நவரத்ன ஆபரணங்கள், அர்த்தச்சந்திர பதக்கம், லக்ஷ்மி பதக்கம் ஆகியவற்றோடு பாத கவசங்களும் அணிவித்து வைர அபயம் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சுவாமிக்கு எதிரே நின்றிருந்த உபயநாச்சியார்களும் வண்ணப்பட்டாடைகளோடு சர்வாபரணங்களுடன் திருக்காட்சி தந்தருளினர். புஷ்ப பல்லாக்கில் மாட வீதியில் வலம் வந்த தெய்வங்களை பக்தர்கள் கண்ணார கண்டு கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். அத்தியாபக கோஷ்டியும் வேத கோஷ்டியினரும் பாராயணம் செய்தபடி தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். நிறைவாக கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க கும்ப தீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டி ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். நேற்று அக்ஷய திருதியை முன்னிட்டு மன்னார்குடி ஸ்ரீ ராஜகோபால சுவாமி, திருச்சி ஸ்ரீ வரத வெங்கடேச பெருமாள் மற்றும் வடுவூர் ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயங்களில் கருட சேவை நடைபெற்றது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் புகழ்பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலய ராஜகோபுரம் அருகே உள்ள அகோபில மடத்தில் உற்சவருக்கு வெண்பட்டு கட்டி பலவித ஆபரணங்களுடன் தங்க கிரீடம் அணிவித்து பெரிய திருவடியான கருட பகவான் மேல் பரமபத கோலத்தில் அமர்த்தியிருந்தனர். ஏராளமான பக்தர்கள் கருடன் மீது அமர்ந்து அருள்பாலித்த ஸ்ரீ ராஜகோபாலனை தரிசித்தபடி இருக்க மடத்திலிருந்து வெளியே சுமந்து வந்தனர். எம்பெருமானுக்கு சாமரங்கள் வீசி வண்ண திருக்குடை பிடித்து ராஜகோபுரத்தின் முன்பு எழுந்தருளச் செய்தனர். பொதுஜன சேவை நடைபெற்றதும் மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல இரு குடை சேவையோடு வீதி உலா புறப்பட்டார் ஸ்ரீ ராஜகோபால சுவாமி. பக்தர்கள் ஸ்ரீ ராஜகோபாலனை பக்தி பரவசத்துடன் தரிசித்து அருள் பெற்றனர். திருச்சியில் இருக்கும் 300 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஸ்ரீ வரத வெங்கடேச பெருமாள் கோவிலில் அட்சய திருதியை முன்னிட்டு கோயிலிலிருந்து பெரிய திருவடி மேல் உற்சவர் பெருமாளை கொலுவிருக்கச் செய்து வீதி உலா புறப்பட்டனர். பிரியபக்தன் மீது சர்வ அலங்காரத்துடன் சுவாமி அமர்ந்து அபயம் காட்டியபடி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். காசு மாலை, கற்கள் பதித்த ஹாரங்களுடன் கிரீடமணிந்து அலங்கார பிரியன் அருள் புரிய பச்சை பட்டுடுத்தி கொண்டு கருட பகவான் சுவாமியை சுமந்தபடி திருக்காட்சி தந்தருளினார். தீப்பந்தங்கள் முன்னே செல்ல மின்னொளியில் பிரகாசமாக காட்சி அளித்தபடி நகரின் பல்வேறு வீதிகள் வழியே உலா வந்த ஸ்ரீ வரத வெங்கடேச பெருமாளுக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்து வழிபட்டனர். மன்னார்குடி அருகே வடுவூரில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கோதண்டராம சுவாமி ஆலயத்திலிருந்து தங்க பெரிய திருவடி மீது உற்சவர் ஸ்ரீ கோதண்டராமரை எழுந்தருளச் செய்து வீதி உலா அழைத்து வந்தனர். பச்சை பட்டுடுத்தி கொண்டு கருட பகவானும் சர்வ ஆபரணங்களோடு கையில் கோதண்டமும் அஸ்திரமும் ஏந்தியபடி ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தியும் அழகாக காட்சி தந்தருளினர். ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே இரு குடை சேவையோடு சுவாமியின் ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. நிறைவாக கோயிலை அடைந்த ஸ்ரீ கோதண்டராமருக்கு கும்பதீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம பெருமாள் கோயிலில் சித்திரை மாத கடை வெள்ளியையொட்டி உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு பிரகார உலாவும் ஊஞ்சல் சேவையும் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு
பச்சைப்பட்டு சேலை கட்டி முத்தாரத்துடன் பலவித ஆபரணங்களும் தங்க கிரீடமும் அணிவித்து மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கஜங்கள் இருபுறம் சேவிக்க கமல வாகனத்தில் அமர்ந்து ஸ்ரீ கஜலட்சுமியாக காட்சி தந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இசை வாத்தியங்கள் முழங்க இரு குடைகள் பிடித்தபடி தாயாரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். அப்போது ஸ்ரீ அலர்மேல் மங்கைக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. தாயார் முன்பு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய அவர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டதும் ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயாருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். குஞ்சலத்துடன் நாகாபரண பின்னல் கொண்டு பின்னழகை காட்டியபடி தாயார் கோயிலை சுற்றி வலம் வந்ததும் பக்தர்கள் தரிசிக்க பிரபந்ததாரர்கள் பிரபந்தம் சேவித்தனர். பிறகு உற்சவரை ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்து ஊஞ்சல் சேவையும் நடத்தப்பட்டது. செல்வத் திருமகள் சர்வாபரண பூஷிதையாக அபயமும் வரதமும் காட்டியபடி அருள்பாலிக்க தீபாரத்தி காண்பித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். இதையடுத்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. கும்பகோணத்தில் இருக்கும் அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் கோடாபிஷேக விழாவை முன்னிட்டு பால்குட ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக மூலவருக்கு வஸ்திரம் கட்டி கிரீடம் அணிவித்து ருத்ராட்ச மாலையுடன் சாமந்தி மாலை சூட்டி அலங்காரம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். மகாமக குளக்கரையிலிருந்து காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் தீச்சட்டி, பால்குடம், தீர்த்தக்குடம் ஆகியவற்றை சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வந்து நிறைவாக கோயிலை அடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை அடுத்த சூரப்பள்ளம் கிராமத்தில் பழமை வாய்ந்ததும் பிரசித்தி பெற்றதுமான அருள்மிகு சூரமாகாளி அம்மன் கோயில் தூக்குத்தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கோயிலிலிருந்து உற்சவர் அம்மனை சிறப்பாக அலங்கரித்து கைப்பலகை மேல் அமர்த்தி தேரடிக்கு சுமந்து வந்தனர். பிறகு அருள்மிகு பிடாரி அம்மன் முன்னே செல்ல தூக்குத்தேர் ஊர்வலம் துவங்கியது. 200க்கும் மேற்பட்டோர் அம்மன் திருத்தேரை சுமந்து கொண்டு ஊரை சுற்றி வலம் வந்தனர். தாரை தப்பட்டைகள், தப்பாட்டம், நாதஸ்வர மேளதாளங்கள் முன்னே செல்ல பட்டாசுகள் வெடித்தபடி வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட தூக்குத்தேரை நகரின் பல்வேறு வீதிகள் வழியாக சுமந்து வர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்தனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள ஸ்ரீ ஆதிகேசவ பெருமாள் ஸ்ரீ பாஷ்யக்காரர் திருக்கோயிலில் நடைபெற்று வரும் ஸ்ரீ ராமானுஜர் அவதார உற்சவத்தின் ஒரு பகுதியாக சிம்ம வாகன புறப்பாடு நடைபெற்றது. கொட்டு முழங்க மங்கள சின்னங்கள், கோயில் யானை பிரபந்தம் சேவித்தபடி பிரபந்ததாரர்களோடு ஜெய்யர் சுவாமிகள் முன்னே செல்ல சிம்ம வாகனத்தில் எழுந்தருளிய உடையவரை திருக்குடை பிடித்தபடி மாட வீதியில் சுமந்து வந்தனர். முத்துக்கள் பதித்த கிரீடமணிந்து மலர் மாலைகளோடு காட்சி தந்தபடி அருள்பாலித்த எம்பெருமானாரை கோயிலை சுற்றி வலம் வர செய்து பின்னர் மீண்டும் ஆலயத்தின் உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தேனி அருகே வீரபாண்டியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற அருள்மிகு கௌமாரியம்மன் கோயில் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. திருவிழாவை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் வைகை ஆற்றில் புனித நீராடி காவடிகளை சுமந்தபடி ஊர்வலம் புறப்பட்டனர். கரட்டுப்பட்டி கிராமத்தில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பல்வேறு வேடங்கள் அணிந்து பாரம்பரிய தேவராட்டம் ஆடியபடி 22 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வீரபாண்டி அருள்மிகு கௌமாரியம்மன் கோயிலுக்கு ஊர்வலமாக சென்றனர். மயில் காவடிகளை சுமந்து கொண்டும் சிறுவர் சிறுமியர்கள் தேவராட்டம் ஆடியபடியும் ஊர்வலமாக சென்று அருள்மிகு கௌமாரி அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டத்தை முன்னிட்டு உற்சவர் அம்மனுக்கு புதுப்பட்டுச் சேலை கட்டி ஆபரணங்களுடன் வெள்ளிக்கொலுசும் கிரீடமும் அணிவித்து மலர் மாலை பிரபை நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்டிருந்த தேரில் உற்சவர் அருள்மிகு கௌமாரி அம்மனை குலுவிருக்கச் செய்தனர். பாரம்பரிய நடனங்கள் ஆடியபடி பக்தர்கள் முன்னே செல்ல நிலையிலிருந்து பிரம்மாண்ட திருத்தேர் புறப்பட்டது. ஏராளமானோர் ஓம் சக்தி, பராசக்தி, மகாசக்தி என பக்தி கோஷம் எழுப்பியபடி தேரை வடம் பிடித்து இழுத்து பரவசமடைந்தனர். சிவகங்கையில் புராண சிறப்புமிக்க ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாள் ஆலயத்தில் மூலவர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது. முன்னதாக ஆலய வளாகத்தில் நவகலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து பிரத்யேக குண்டத்தில் அக்னி வார்த்து மந்திர உச்சாடனங்களுடன் ஹோமம் வளர்க்கப்பட்டது. திரளான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க குண்டத்தில் மூலிகை பொருட்கள், நெய் ஆகியவற்றோடு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு குண்டத்திற்கும் கலசங்களுக்கும் ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தாயார்கள் சமேத உற்சவர் அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வாரையும் நிறுத்தி
மூலவரான ஸ்ரீ சுந்தரராஜ பெருமாளுக்கும் அபிஷேகத்தை துவக்கினர். பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு தெய்வங்களுக்கு சிறப்பாக அபிஷேகம் செய்து கலச நீரையும் ஊற்றி தீபம் காண்பித்து திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் பேட்டை ஸ்ரீ சக்தி கண்ணனூர் புதுமாரியம்மன் கோயிலில் சித்திரை திருவிழா நிறைவாக கம்பம் ஆற்றில் விடும் நிகழ்வு நடைபெற்றது. கோயில் கருவறையில் சிறப்பு அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த மூலவருக்கு கற்பூர ஆரத்தி காண்பித்ததும் பூமியில் ஊன்றப்பட்டிருந்த கம்பம் அகற்றப்பட்டு காவிரி ஆற்றை நோக்கி சுமந்து கொண்டு புறப்பட்டனர். தாரை தப்பட்டைகள் முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்த கம்பத்திற்கு பாலாபிஷேகம் செய்து மாலை சூட்டி கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே கம்பத்தை சுமந்து கொண்டு காவிரி ஆற்றங்கரைக்கு சென்றனர். அங்கு கம்பத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்து ஆரத்தி காண்பித்ததும் காவிரி ஆற்றில் கம்பம் விடும் நிகழ்வு நடத்தப்பட்டது. சேலத்தில் அமைந்திருக்கும் அருள்மிகு சக்தி விநாயகர் ஸ்ரீ சக்தி சந்துமாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி மூலவருக்கு சிறப்பு அலங்கார ஆராதனை நடைபெற்றது. இதையொட்டி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி பச்சைப்பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கிரீடமும் மூக்குத்தி புல்லாக்கும் வைத்து விசேஷ அலங்காரம் செய்திருந்தனர். அம்மன் சிரசிற்கும் முகக்கவசம் வைத்து உற்சவரையும் அருகே கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சூலமேந்திய நாயகி கருணை பொங்கும் விழிகளோடு அழகாக காட்சி தர தூபத்துடன் ஏகதீபமும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானி அருகே அமைந்திருக்கும் அருள்மிகு தம்பிக்கலை ஐயன் ஸ்ரீ மாரியம்மன் கோயிலில் உற்சவர்கள் விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தர ஏராளமானோர் தரிசித்து வழிபட்டனர். ஆலய வளாகத்தில் உற்சவர் அருள்மிகு மாரியம்மனுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி புதுப்பட்டு சேலை கட்டி மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். சூலத்துடன் அம்பிகை திருக்காட்சி தந்தருள கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. அருகே உற்சவர் ஸ்ரீ தம்பிக்கலை ஐயனையும் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து உற்சவர்களையும் மூலவரையும் தரிசித்து வழிபட்டனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் ஆறுமுத்தம்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு முடுபறை அம்மன் கோவில் திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் உக்ரஸ்வரூபிணி காளி மற்றும் சாந்தஸ்வரூபிணி காளி சிரசுகளை அலங்கரித்து வைத்து பால் குடங்களையும் முளைப்பாரிகளையும் ஆலய வளாகத்தில் மூலவர் முன்பு வைத்து பூஜைகள் செய்தனர். பிறகு காப்பு கட்டி விரதம் மேற்கொண்ட ஏராளமான பக்தர்கள் பால் குடங்களையும் முளைப்பாரிகளையும் சுமந்து கொண்டு ஊர்வலம் புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியே அம்மன் திருமுகம் பதித்த கரகம் மற்றும் சிரசுகள் முன்னே செல்ல பல்வேறு இசை வாத்தியங்களோடு ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. காஞ்சிபுரத்தில் இருக்கும் ஸ்ரீ கோதண்டராமர் பஜனை கோயிலில் ஸ்ரீ சீதாராமருக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. மட வளாகத்தில் ஊஞ்சல் மீது ஸ்ரீ ராமபிரானையும் ஜானகி தேவியையும் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். ஸ்ரீ சீதாராமருக்கு பட்டாடைகள் கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி தசரதன் மைந்தன் அருள்பாலிக்க ஸ்ரீ ஜானகி தேவி சர்வாபரண பூஷிதையாக அருகே அமர்ந்திருக்க தீபாரத்தி காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஊஞ்சல் சேவையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். இதையடுத்து சிறுமியர்களின் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் செல்லாண்டிப்பாளையம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு பகவதி அம்மனுக்கு சித்திரை மாத கடைவெள்ளியையொட்டி அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலஸ்தானத்தில் 4 திருக்கரங்கள் கொண்டு அமர்ந்தருளும் அம்பிகைக்கு மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். பின்னர் ஸ்ரீ பகவதி அம்மனுக்கு மஞ்சள் காப்பு சாற்றி மஞ்சள் பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் கிரீடமும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழம் மற்றும் நைவேத்தியம் சமர்ப்பித்து தேவிக்கு பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏகதீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் அருள்மிகு பகவதி அம்மனை பக்தி பரவசத்துடன் தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த பெருங்களத்தூர் கிராமத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த எல்லை தெய்வமான அருள்மிகு பால் முனீஸ்வரர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடத்தப்பட்டது. வயல்வெளி நடுவே அமையப்பெற்ற கோயில் அருகே யாகசாலை அமைத்து வேத பண்டிதர்கள் மந்திரங்கள் ஓதியபடி யாகங்களை வளர்த்தனர். தொடர்ந்து கலசங்களுக்கு ஆரத்தி காண்பித்ததும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. கோபுர உச்சியை அடைந்து ஒற்றை செப்பு விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றி அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து தர்ப்பை புல்லுடன் மாவிலையும் வஸ்திரமும் கட்டி அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். பின்னர் கோயில் மூலவரான முனீஸ்வரருக்கு கலசாபிஷேகம் செய்து கற்பூரம் காட்டப்பட்டது. சென்னை சைதாப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ சுதர்சன பாண்டுரங்கன் கோயிலில்
அக்ஷய திருத்தியை முன்னிட்டு விசேஷ அலங்கார ஆராதனை நடைபெற்றது. மூலவர்கள் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் கட்டி ஆபரணங்களுடன் கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்ததும், பக்தர்கள் போற்றி மந்திரங்களை பாராயணம் செய்தபடி இருக்க மலர்கள் தூவி அர்ச்சனை நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ ரகுமாயி சமேத பாண்டுரங்கனுக்கும் மலர்கள் தூவி அர்ச்சனை செய்து தீபாரத்தி காட்டப்பட்டது. பிறகு தெய்வங்களுக்கு பஞ்சகற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோயிலில் உள்ள பரிவார தெய்வங்களையும் விசேஷமாக அலங்கரித்திருந்தனர். நிறைவாக அனைவருக்கும் தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் அமைந்திருக்கும் புராண சிறப்புமிக்க அருள்மிகு சோமநாதர் கோயில் சித்திரை திருவிழாவையொட்டி யானை வாகன புறப்பாடும், அம்பிகைக்கு புஷ்ப பல்லாக்கு பவனியும் நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்திலிருந்து அருள்மிகு பிரியாவிடை சமேத சோமநாதர் உற்சவரை கைப்பலகை மேல் அமர்த்தி சுமந்து வந்து யானை வாகனத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்தனர். வானவேடிக்கை நிகழ்ச்சிகள் தொடங்கியதும் மூஷிகனின் மீது விநாயகர், மயில் வாகனத்தில் முருகப்பெருமான் முன்னே செல்ல திருவீதி புறப்பாடு துவங்கியது. மின் விளக்குகளாலும் மலர் தோரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் ஆனந்தவல்லி அம்மன் எழுந்தருளியதும் தெய்வங்களின் திருவீதி புறப்பாடு துவங்கியது. யானை வாகனத்தில் சுவாமியும் புஷ்ப பல்லாக்கில் ஆனந்தவல்லி அம்பாளும் பக்தர்களுக்கு தரிசனம் தந்தபடி உலா வந்தனர். நீலப்பட்டுடுத்தி கொண்டு திருமுடியில் சுட்டியும் திருமாங்கல்யத்தோடு காசு மாலை பதக்க ஆபரணங்களும் அணிந்து கையில் தங்கக்கிளி ஏந்தியபடி ஆனந்தவல்லி அம்பாள் அழகாக அருள்பாலித்தார். நிலை கண்ணாடியில் தன் அழகை தானே ரசித்தபடி அம்பிகை உலாவர ஏராளமானோர் பக்தி பரவசத்துடன் தெய்வங்களை தரிசித்து கற்பூர ஆரத்திகள் சமர்ப்பித்து வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான திருவேளுக்கை ஸ்ரீ அழகிய சிங்கப்பெருமாள் ஆலயத்தில் சித்திரை கடைவெள்ளியை முன்னிட்டு ஸ்ரீ அமிர்தவல்லி தாயார் ஆலய உள்புறப்பாடு கண்டு பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக தாயார் சன்னதியில் உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்து கைத்தல சேவையாக சன்னதி வெளியே சுமந்து வந்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க தங்க கேடயத்தின் மேல் வீற்றிருந்த உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாரை ஆலயத்தின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். பின்னர் திருக்குடை பிடித்து நாதஸ்வரம் இளதாளங்கள் முன்னே செல்ல உற்சவர் தாயாருக்கு பிரகார புறப்பாடு துவங்கியது. பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க கோயிலை சுற்றி வலம் வந்தனர். செல்வத் திருமகள் புதுப்பட்டுச் சேலையுடன் பலவித ஆபரணங்களும் மலர் மாலைகளும் அணிந்தபடி அபயமும் வரதமும் காட்டி பூச்சடை பின்னலும் தாங்கி ஆலயத்தை சுற்றி வலம் வர பக்தர்கள் தாயாரை மனமுருக வேண்டி தரிசித்தபடி வழிபட்டனர். தருமபுரி மாவட்டம் ஒட்டப்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ராஜகணபதி கோயிலில் குடிகொண்டுள்ள ஸ்ரீ லட்சுமி நாராயண பெருமாளுக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீதேவி பூதேவி தாயார்களோடு எழுந்தருளியிருக்கும் பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், குங்குமக் கரைசல், அபிஷேக பொடி, மாவு கரைசல், சந்தனம், பால், பஞ்சாமிர்தம், தேன் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்து தீபாரத்தி காண்பித்தனர். பிறகு சுவாமிக்கு காவி வஸ்திரமும் தாயார்களுக்கு பட்டாடைகளும் கட்டி கதம்பச் சரங்கள் சூட்டி அலங்காரம் செய்தனர். தொடர்ந்து தேங்காய்ப்பழம் நிவேதித்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்ததும் பஞ்சகற்பூர ஆரத்தியும் தீபமும் காட்டப்பட்டன. நிறைவாக சுவாமியை தரிசித்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் வழங்கி சடாரி சாதிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் உள்ள புகழ்பெற்ற அருள்மிகு மகாகாளியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி அம்மனுக்கு ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு பலவித காய்கறிகளால் சாகம்பரி அலங்காரம் செய்து அம்மனை ஊஞ்சல் மீது அமர்த்தி ஊஞ்சல் சேவையை சிறப்பாக நடத்தினர். செந்நிற திருமேனி கொண்டு சூலமேந்திய தேவியாக மகாகாளி பக்தர்களுக்கு திருக்காட்சி தந்தருளினார். ஏராளமானோர் அம்மனை தரிசிக்க கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் இருக்கும் அருள்மிகு செடிலாடி செங்கழுநீர் மாரியம்மன் கோயிலின் 110ஆம் ஆண்டு திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ணமயமாக அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் உற்சவர் அருள்மிகு செங்கழுநீர் மாரியம்மனை கொலுவிருக்கச் செய்திருந்தனர். சர்வாபரணங்களுடன் அம்பிகை பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி வருகை தந்து வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஊரின் பல்வேறு வீதிகள் வழியே அருள்மிகு செங்கழுநீர் மாரியம்மன் திருத்தேர் உலாவர ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே கூரான்கோட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு தர்மமுனீஸ்வரர் கோவில் பச்சை பல்லாக்கு பவனி திருவிழா நிறைவாக தீர்த்தவாரி நடைபெற்றது.
ஏராளமான பக்தர்கள் மலட்டாறு பகுதியில் குழுமியிருக்க சுவாமியின் திருப்பாதுகைகள் மற்றும் திரிசூலத்திற்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூரம் காண்பித்ததும் வாகனங்களில் எழுந்தருளியிருந்த உற்சவர்கள் அருகே திரிசூலத்தை வைத்தனர். பிறகு மலட்டாற்றிலிருந்து மீண்டும் கோயிலை நோக்கி புறப்பட்டனர். ஏராளமான பக்தர்கள் இந்த விழாவில் பங்கேற்று தெய்வங்களை தரிசித்து வழிபட்டனர். வேலூர் அரசமரப்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு சித்தி புத்தி சமேத வல்லப விநாயகர் கோயில் கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் கலசங்களை மேடை மீது பிரதிஷ்டை செய்து வேத பண்டிதர்கள் பல வடிவ குண்டங்களில் அக்னி வார்த்து யாக பூஜைகளை சிறப்பாக செய்தனர். 4ஆம் கால யாக பூஜையை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களோடு பக்தர்கள் பல்வேறு மூலிகைப் பொருட்களை ஊர்வலமாக சுமந்து வந்து யாகசாலையில் சேர்ப்பித்தனர். அவற்றை வேத பண்டிதர்கள் குண்டங்களில் இட்டு யாகங்கள் வளர்த்ததும் பிரதான கலசத்திற்கு கற்பூர ஆரத்தி காட்டியதும் கடம் புறப்பாடு நடைபெற்றது. பின்னர் கோபுர கலசங்களுக்கு புனித நீரால் அபிஷேகம் செய்து ஆரத்தி காட்டப்பட்டது. நிறைவாக மூலவர் அருள்மிகு வல்லப்ப விநாயகருக்கும் புனித நீர் ஊற்றினர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ பார்த்தசாரதி பிரம்மோற்சவ விடையாற்றி உற்சவம். புஷ்ப பல்லாக்கில் உபயநாச்சியார்களோடு உலா வந்த ஸ்ரீ பார்த்தசாரதி. அட்சய திருதியை முன்னிட்டு பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் கருட சேவை. அந்த காட்சிகளின் தொகுப்பு. சென்னை மேற்கு சைதாப்பேட்டை ஸ்ரீ பிரசன்ன வெங்கடேச நரசிம்ம பெருமாள் கோயிலில் கடைவள்ளி உற்சவம். விசேஷ அலங்காரத்துடன் காட்சி கொடுத்த ஸ்ரீ அலர்மேல் மங்கை தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.